Hello trainees. இன்னைக்கு நாம portable electrical drilling machines ஓட யூஸ் பத்தி கத்துக்க போகிறோம். இந்த வீடியோவோட objectives என்னன்னா, இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க கத்துப்பீங்க portable electrical drilling machines ஓட யூஸ் டெமான்ஸ்ட்ரேட் செய்யறது. வாங்க, let's start. ஆரம்பிக்கலாம். வீட்டு பட்டறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஆற்றல் கருவி பொதுவாக கையடக்க மின்சார துரப்பணம் ஆகும். இது துளையிடுவதற்கு இலவச கை பயன்படுத்தலாம் அல்லது துல்லியமான செங்குத்து துளையிடுதலுக்காக ஒரு ட்ரில் ஸ்டாண்டில் பொருத்தப்படலாம் அல்லது சிறிய பெஞ்சிற்கான சக்தி மூலமாகவும் இது பயன்படுத்தப்படலாம். சரியான வேகம் மற்றும் அதிக வெப்பமடையாமல் சரியான வேலை செய்யும் சக்தியை வைத்து அவற்றின் மோட்டார்கள் மின்சக்தியை இயந்திர சக்தியாக மாற்றும் விதத்தின் அடிப்படையில் பயிற்சிகளை 2 குழுவாக வரிசைப்படுத்தலாம். எளிமையான சொற்களில் பெரிய பயிற்சிகள் பொதுவாக அதிக சக்தியை கொண்டுள்ளன. அவை நீண்ட காலத்திற்கு இலகுவான பணிகளை கையாளவும் இணைப்புகளை மிகவும் திறம்பட இணைக்கவும் அனுமதிக்கின்றன. இலகுரக மின்சார கைத்துரப்பணம். இவை வெவ்வேறு வடிவங்களில் கிடைக்கின்றன. மின்சார கைத்துரப்பணத்தில் துரப்பணம் ஓட்டுவதற்கு ஒரு சிறிய மின் மோட்டார் உள்ளது. சுழல் முனையில் ஒரு துரப்பண சக் பொருத்தப்பட்டுள்ளது. இது துரப்பணம் பிட்களை துரப்பணத்தில் பொருத்த உதவும். மின்சார துரப்பணத்தை வைத்திருக்க ஒரு கைப்பிடி. துரப்பணத்தை பயன்படுத்த தூண்டுதல் சுவிட்ச். லைட் டியூட்டிக்காக பயன்படுத்தப்படும் எலக்ட்ரிக் ஹேண்டில் ட்ரில்கள் பொதுவாக ஒற்றை வேகத்தை கொண்டிருக்கும். கனரக மின்சார கைத்துரப்பணம். இந்த துரப்பணம் கூடுதல் அம்சத்தை கொண்டுள்ளது. இதன் மூலம் கியர் அமைப்பு மூலம் துரப்பணம் வேகம் மாறுபடும். பெரிய விட்டம் கொண்ட துளைகளை துளைப்பதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு அதிக அளவு முறுக்கு தேவைப்படுகிறது. பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கைகள். மாற்றங்களை செய்ய மின்னழுத்தத்தை அணைக்கவும். 3 கோர் ஃபிளெக்சிபிள் லீடுகள் மற்றும் 3 பின் பிளக்குகளை பொருத்தவும். மிகவும் ஆபத்தான மின்னோட்டத்தின் கசிவை ஏற்படுத்தக்கூடிய விரிசல் அல்லது பழுதடைந்த பிளக்குகளை பயன்படுத்த வேண்டாம். இப்போது போர்ட்டபிள் துளையிடும் இயந்திரத்தை அமைப்போம். துளையிடுதல். நீங்கள் துளைக்க விரும்பும் துளையின் அளவிற்கு ஏற்ப ஒரு துரப்பணத்தை தேர்ந்தெடுக்கவும். சக் ஹோலில் சாவியை சொருகவும் மற்றும் தாடைகளை திறக்க எதிர் கடிகார திசையில் சுழற்றவும். விசை கைப்பிடியை கடிகார திசையில் சுழற்றுவதன் மூலம் தாடைகளை உறுதியாக இறுக்கவும். வேலையின் குறிக்கப்பட்ட புள்ளியில் துரப்பணத்தை வைக்கவும். துளையிடும் இயந்திரத்தை வேலைக்கு செங்குத்தாக பிடிக்கவும். இயந்திரத்தை இயக்கவும் மற்றும் வேலையின் குறிக்கப்பட்ட புள்ளியில் ஒரு துளையை துளைக்கவும். முழு ஆழத்தை பெற துளையிடும் போது அழுத்தத்தை சமமாக கொடுக்கவும். ட்ரில்லின் பயன்பாடு. மடிப்பு விதியை பயன்படுத்தி மரத்துண்டின் அளவை சரிபார்த்து நீளம், அகலம் மற்றும் உயரம் 250 மில்லிமீட்டர், 45 மில்லிமீட்டர், 25 மில்லிமீட்டர் என்று உறுதி செய்து கொள்ளவும். ட்ரை ஸ்கொயர் மற்றும் மடிப்பு விதியை பயன்படுத்தி காட்டப்பட்டுள்ள துளைகளுக்கான மையத்தை குறிக்கவும். லேசான சுத்தியலை பயன்படுத்தி ஒரு மென்மையாக தட்டுவதன் மூலம் அமைந்துள்ள ட்ரில் மையங்களை மையப்படுத்தவும். ஒரு பெஞ்ச் வைஸில் வேலையை ஏற்றவும். ட்ரில் பிட்டை தேர்ந்தெடுத்து சக் விசையுடன் ட்ரில் சக்கை சரி செய்யவும். துரப்பணம் செங்குத்தாக இருக்கும் வகையில் துரப்பணத்தின் குத்திய குறியில் துரப்பண பிட்டை வைக்கவும். ட்ரில்லை இயக்கவும். துளை வழியாக துளைக்கவும். முழு அழுத்தத்தை பெற துளையிடும்போது அழுத்தத்தை சமமாக கொடுக்கவும். இதேபோல மற்ற துளைகளை துளைக்க அதே செயல்முறையை மீண்டும் செய்யவும். முன்னெச்சரிக்கை. துரப்பணம் அல்லது பிட் சக்கில் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யவும். சக் விசையை அகற்றவும். துளையிடத் தொடங்கும் முன் மோட்டார் முழு வேகத்தை அடைய அனுமதிக்கவும். Let's recap. Electric hand drills light and heavy duty typesல வருது. அதில் ஸ்பீட் மற்றும் டார்க் டிஃபர் ஆகும். நாம பார்த்தோம் அது சேஞ்ச் ஆர் ட்ரில் பிட்டை ஃபிட் செய்ய கீ யூஸ் செஞ்சு அந்த சங்க்ல இன்சர்ட் செஞ்சு ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் செய்யணும் ஓப்பன் செய்யறதுக்காக, கிளாக்வைஸ் ரொட்டேட் செய்யணும் க்ளோஸ் செய்யறதுக்காக. ஃபைனலி நம்ம பார்த்தோம் ட்ரில்லிங் ப்ராசஸை எலக்ட்ரிக் ட்ரில்லிங்கை ஸ்ட்ரெயிட்டாக வைத்து சேஃப்டி ப்ரொசீஜர்ஸை சரியாக ஃபாலோ செய்கிறத. இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும்
Thank you and goodbye.